வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சுவை நேயர்களே. ஆர்ஜே சுதா பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எதுவா இருந்தாலும் அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம எப்பவுமே தயங்க மாட்டோம். அது முன்கால் எடுத்து நாங்க பேசுவோம். போன வாரம் வேர்ல்ட் இட்லி டே பத்தி நாங்க பேசினோம். ஒரு பெரிய கண்டெஸ்ட் நடந்தது, எக்கச்சக்கமான என்ட்ரிஸ் வந்து முந்தா நேத்திக்கு வந்து வின்னர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா அதே அதே மாதிரி இந்தியால வந்து பெரிய மாநிலங்கள் பஞ்சாப் இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலமும் அவங்க அவங்க ஸ்டைல்ல அவங்க புது புது வருஷம் அழகழகா கொண்டாடினாங்க. ஆனா கொண்டாடுறதோட வந்து இந்த வருஷம் ஆனா ரொம்ப ரொம்ப சோகமான வழியில போயிடுச்சு. அஹ் ஒரு புது புது வருஷம் வந்த 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 வேகத்தோட கொரோனாவும் வந்திருக்கு. ரொம்ப பயங்கரமான நிலைமையில வந்திருக்கு. வேக்சின்ஸ் எந்த அளவுக்கு போனாலும், எந்த அளவுக்கு தான் அட்மினிஸ்டர் பண்ணாலும், கொரோனாவோட தாக்குதல் இன்னும் செகண்ட் வேவ் சொல்ற மாதிரி, செகண்ட் வேவ் இன்னும் முதல் வேவோட ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. ஆஸ் தே சே செகண்ட் வேவ்ல வந்து த விருலன்ஸ் ஆஃப் த வைரஸ் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. இன்னைக்கு அத பத்தி பேச வந்திருக்காரு ரிச்சர்ட் ஷேகர். எல்லாருக்குமே தெரியும் ரிச்சர்ட் ஷேகர் நம்மளோட தமிழ் சுவையோட ஆஸ்தான ஃப்ரெண்ட். நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. நிறையவே அவர் சீரியல் ஆண்டர்பிரனர், அக்னி யூத்தோட ஃபவுண்டர் ஃப்ரம் திருச்சினாப்பள்ளி, ஆர்இசி திருச்சியோட அலுமினி. அவர் வந்து நிறைய பேசிருக்காரு. நேத்திக்கு நான் எனக்கு என்டிடிவி ஒரு 15 மினிட்ஸ் நான் பார்த்தேன் அவங்களோட செக்மெண்ட். பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோவில் வந்து ஒரு மாஸ் கிரிமேஷன் நடந்தது. மகாராஷ்டிரால பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸ்டில் கோயிங் அரவுண்ட். மாஸ்க் கல்ச்சர் இப்பதான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு போன செப்டம்பர்ல அடிச்ச பீக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆச்சு. மார்ச்லாம் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே மாஸ்க் இல்லாம பார்ட்டி பண்ணியிருந்தாங்க. எல்லா சோஷியல் கேதரிங் கேஷுவலா போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த செகண்ட் வேவ் அதனால வைரஸ் வந்து ரொம்ப பயங்கரமா அது அடிபடுறது. நிறைய உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறையவே பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா சென்னையில எங்க வீட்லயே எங்க குடும்பத்தினர்களே சில பேர் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்காதனால பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப 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 மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கேட்கறதுக்கு. ரிச்சர்ட் ஷேகர் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து ஹி இஸ் கோயிங் டு கிவ் அஸ் a quick update on என்ன நடக்கிறது சென்னையில, தமிழ்நாடு பர்டிகுலர் நம்ம என்ன பண்ணலாம். நாம ஒண்ணு சொல்லலாம். நம்ம இந்த இந்த விஷயம் இந்த வாட் எவர் வி ஆர் கோயிங் டு பி டாக்கிங் அபௌட் எப்படி நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரலாம். யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம கேட்கறீங்களோ நீங்கெல்லாம் உங்களோட கான்டாக்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சாக்க ஷேர் பண்ணுங்க. வித் தட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ரிச்சர்ட் ஷேகர் டு தி ஷோ. ரிச்சர்ட், வெல்கம் டு தமிழ் சுவை. எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சுதா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரீசெண்ட் இட்லி கான்டெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைச்சாக்க இட்லிகளுக்கு எல்லாம் அவமானம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். நான் இட்லி பண்ணாலும் நான் குவைட்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டோட பண்ணிட்டு இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் காமிக்கிறது இல்ல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு தான் படிச்சேன் நானு. இந்தியால வந்து ஏப்ரல் 15th நடத்தின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாப்புலேஷன் 1 டோஸ் ஆஃப் வேக்சின் வந்து 7.5% அந்த பாப்புலேஷனுக்கு முடிச்சிருக்கு. அண்ட் ஃபுல் டபுள் டோஸ் வேக்சினேஷன் வந்து 1.1% அந்த பாப்புலேஷனுக்கு முடிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு போன ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் கம்பேர் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் சொன்னாங்க ஒரு எல்டர்லி பீப்புளுக்கு 60 அண்ட் அபவ், அப்புறம் இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தான் கோவிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க தான் they'll be threatened by death அது மாதிரி சொன்னாங்க. ஆனாக்கா இந்த வேவ் பாத்தீங்கன்னாக்கா போன ஃபர்ஸ்ட் வேவ் ஆல்சோ they said that you will almost always die with the first wave சொன்னாங்க. இப்போ செகண்ட் வேவ்ல வந்து பாசிட்டிவ் கேசஸ் அதிகமா இருக்கும். ஏஜ் குரூப் டார்கெட் பண்றது பிட்வீன் 18 அண்ட் ஃபேக்ட் லெஸ் தென் 18 கூட சொல்றாங்க. 18 அண்ட் லெஸ். சில குழந்தைங்க 8 இயர் ஓல்ட் கூட சொல்றாங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல இருந்து ஒரு 25 இயர் ஓல்ட் 30 இயர் ஓல்ட் டார்கெட் கூட சொல்றாங்க. அட் சேம் டைம் பாசிட்டிவ் கேசஸ் இருந்தாலும் டெத் ரேட் கம்மியா இருக்குன்றாங்க. நிறைய சில கேசஸ் சொல்றாங்க. ஏன்னாக்கா ஒர்க் ஃபோர்ஸ்க்கு போற மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அவங்க போய் கொரோனாவை கொண்டு வந்து வைரஸை கொண்டு வந்து they bring it home and then they spread it to the family and friends. அது மாதிரி அந்த தான் டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. So with that is the statistics that I have gathered. And of course
போன வருஷம் ஃபர்ஸ்ட் வேவ்ல அஃபெக்ட் ஆன ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், டெல்லி, யூபியா இருக்கட்டும், அதே ஸ்டேட்ஸ் தான் திருப்பி இந்த செகண்ட் வேவ்லயும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் அந்த அடிப்படையில we can start our conversation, Richard. What welcome again. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க as a foundation to this conversation? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இப்ப நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த லாஸ்ட் 12 months வந்து யூஎஸ்லாம் பிரேசில்லாம் ரொம்ப everyone panicked in their own countries and started to do something. Whereas இந்தியாவில் வந்து somehow none of the experts could decipher அது எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, டிஸ்பைட் த ஃபேக்ட் யாரும் மாஸ்க் போடுறது கிடையாது, சோஷியலைசேஷன் இருந்துச்சு, கவலையே இல்லாம இது பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ டிட் நாட் பே அட்டென்ஷன். சம் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ரேட், த டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுனால எல்லாரும் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தாக்க இப்ப திடீர்னு இட் ஸ்டார்டட் டு அஃபெக்ட். The reason, two reasons. Reason number one, நமக்கு வந்து கொரோனா வைரஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் ஆல்மோஸ்ட் a year and a half நமக்கு தெரியல அதோட இமீடியட் எஃபெக்ட், அது யாரை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் ஹெல்த்தி பீப்புள் கெட் அஃபெக்டட். ட்ரையாத்லான் ரன் பண்றவங்க எல்லாம் they get affected and suffer a great deal. அது மட்டும் இல்லாம இன்ஃபெக்ட் ஆகி ஹீல் ஆனவங்க, இன்ஃபெக்ட் ஆகி நோ ரியாக்ஷன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் 6 months அப்புறம் they are considered to be long haulers. So lot of variations இருக்கும்போது we have to be paranoid. இந்தியாவுல one more factor சொல்லலாம். வேக்சினேஷன் கொடுத்தும் there is a very theoretically proven fact that you will not suffer too much with the 2 doses of vaccine. உங்களுக்கு டெத் வரைக்கும் போகாது, ஒரு கட்டாயம் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் we are still not 100% sure. அது ஒரு ஃபேக்டர் கூட சொல்லலாம் இல்லையா? ரைட். அண்ட் ஆல்சோ இப்ப வேக்சினேட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் அது எஃபெக்டிவா இருக்குங்கிறதே டிபேட்டபிளா இருக்கு, பிகாஸ் there is no data available. Exactly. Right. So coming back to India, let's start with a little bit of good news, right? Good news என்னன்னா, massive number of people have been tested. 26 கோடி மக்களை வந்து டெஸ்ட் பண்ணி அதுல வந்து about 1.5 million people வந்து இன்ஃபெக்ஷன் 1.4 crore people வந்து இன்ஃபெக்டட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 26 crores of testing வந்து it's a huge number. That's one good point. அடுத்த good data point என்னன்னா, வேர்ல்ட்லயே இந்தியா தான் fastest vaccination country. 100 million in 85 days. 100 millionங்கிறது வந்து 10 crores of people வந்து within 85 days vaccinate பண்ணிருக்காங்கங்கிறது that's an unbelievable accomplishment. Yes. So that's a positive thing. Now let's come to negative thing. இன்னொரு பாசிட்டிவ் திங் சொல்லலாம். Government, I would blame government, because general public வந்து they rely on government to guide them during unknown crisis such as this pandemic. They expect the government to do all the homework and inform them correctly and guide them and protect them. அந்த விஷயத்துல government வந்து they failed. 2 instances. ஒன்னு வந்து எலெக்ஷனுக்கு they brought all these people together. Yes. Government people, politicians brought them together in crowd without mask and let them suffer. At the end of the day, it's the people who are suffering. They trusted the politicians and the leaders on this matter, but the leaders let them down. That's number one. Number two, in the recent crowding in Kumbh Mela, அது வந்து unbelievable. Several lakhs of people crowding to take a bath at this time. Without அது வந்து government should have helped guide the people. Regulate அந்த ரெண்டு இதுவும் they failed. As a result, India stands number 1 in terms of infection rate per day.
for 2 consecutive days, we have exceeded 2 lakhs, 2 லட்சம் people per day வந்து இந்தியாவில் infection, and it continues. Now they are trying to shut down. Unfortunately, that is the situation that we are faced with. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், ஸ்மூத்தா கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னும் அதுக்கு வழியெல்லாம் இருக்கு. But this is the situation right now. So first wave and the second wave, first wave varche when the wave touched its crescendo or peak touch padache last September na po India la irundha nanu ஒரு ப்ரோஆக்டிவ்னாக்க முன்னெச்சரிக்கையா பண்ண வேண்டிய விஷயமும் அப்புறம் ரியாக்டிவா பண்ண வேண்டிய விஷயமும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு. ப்ரோஆக்டிவ்னாக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ இல்ல குடிசையில இருக்காங்களோ ஒவ்வொரு வீட்டுக்கும் கார்பரேஷன், மெட்ராஸ் கார்பரேஷன் இருக்கட்டும், லோக்கல் கார்பரேஷன் இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு ஒரு தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் எடுத்து ஆக்சிமீட்டர் வச்சு, ஐ டோன்ட் நோ எப்படிதான் அவங்க பண்ணாங்க, எனக்கு இது வேப்பா இருக்கு. எடுத்து they used to keep statistics, கொஞ்சம் ஜுரமா இருந்தாக்க அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த கஷாயத்தை கொடுத்து பேக்கெட் கொடுத்து they did everything possible. அப்புறம் ரியாக்டிவ், அப்புறம் ஒரு வாட்டி அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்கள போய் லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கிங் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், விஹெச்எஸ், அது மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அங்க போய் அவங்களை அட்மிட் பண்ணிட்டு அங்க போய் ஒரு கம்ப்ளீட் ரெஜிமெண்ட் கொடுக்குறது, ஒரு யோகாவா இருக்கட்டும், ஒரு அந்த கஷாயம் இருக்கணும், ஒரு ஹெல்த்தி டயட்ல அவங்கள போட்டு, அட் சேம் டைம் அவங்க இருந்த வீட்டுல வந்து அவங்க ஃபுல் வீட்டை வந்து ஒரு மானிட்டர் பண்றாங்க. அந்த வீட்டுல இருந்து யாருமே வெளியில போகக்கூடாது, அதே மாதிரி யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த கார்பரேஷன்ல இருந்து ஒரு 2 பசங்க வந்து அவங்கதான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல இருக்கிற கார்பேஜ் வந்து அவங்க வந்து போய் வெளியில இருக்கிற கார்பேஜோட காமன் கார்பேஜ்ல போய் போடக்கூடாது. அவங்க கார்பரேஷன் கொடுக்கிற ஒரு எல்லோ பேக்ல தான் போடணும். அவங்க தான் போய் அதை போய் காமன் ஏரியால போய் டிஸ்போஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த வீடு வந்து பரிசுத்தமா இருக்கணும். சோ ஐசோலேட்டட். நான் எங்க வீட்டுல வந்து எங்க வாட்ச்மேனுக்கு he was tested positive. அவங்க இருக்கிறதுனால எங்க வீடு பூரா ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. they made it they completely sanitize the house, I should say. அவங்க அப்புறம் அந்த வாட்ச்மேன் இருக்கிற குவார்டர்ஸ் கூட இது பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்லா பண்ணாங்க. பட் நான் நினைச்சேன், இந்த வாட்டி இந்த செகண்ட் வேவ் பண்ணல. நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய மனசு நேற்றுக்கு ராத்திரிலாம் அந்த என்டிடிவி பார்த்துட்டு நான் ரொம்ப மனசு பண்ணல. ஒருவேளை அவங்க அதெல்லாம் பண்ணது ஒருவேளை எலெக்ஷனுக்காக வருமோ, அதுக்காக they were trying to show that they could do it நினைச்சேன். இல்ல இந்த வாட்டி தான் உங்களுக்கு ஒருவேளை they are just too close election, நம்மளுக்கு எப்படி வருமோ எலெக்ஷன் ரிசல்ட், அது மாதிரியா நினைச்சேன். இல்ல சொல்றாங்க, அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த செகண்ட் வே வந்து இவ்வளோ பெரிய வால்யூமா வரும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவா இருக்க மாட்டேன்றாங்க, ரியாக்டிவா இருக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. பட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே ஃபுல்லுன்றாங்க. திக்குமுக்காயிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் ஃபெட்டிக் பை கோவிட் ட்ரீட்மெண்ட், கோவிட் பேஷண்ட்ஸ், டெலியூஜ் ஆஃப் கோவிட் ட்ரீட்மெண்ட்ஸ், கோவிட் பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் தட்ஸ் தி ரியாலிட்டி ஃப்ரம் வாட் ஐம் ஹியரிங் ஃப்ரம் மை ஃபேமிலி இன் இந்தியா. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட் a very good job. Wonderful job. நீங்க சொன்னதோட இன்னொன்னு ஐ வாண்ட் டு மென்ஷன் என்ன அப்படின்னா, they went after regions, small pockets where infection rate was high and contained it in that pocket. Pocket by pocket they contained it. They did a very good job. Yeah. But unfortunately they kind of learned that without vaccination people are not dying. They were measuring the death rate. The death rate was very low at that time. As a result they said, okay, let people do whatever they want அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாக் ஆயிட்டாங்க. This is the time that the government needs to be paranoid, more so than the people, in order to protect the people. Because 12 months of isolation, it's very hard for people too. From psychological, we are all human animals. We need socialization. ஆனா அதை கைடடா அவங்க கொண்டு வந்திருக்கணும். என்ன இன்சிஸ்ட் பண்ணிருக்கணும்? In hindsight, it is always easy for us to criticize. Mask wearing essential nu ella must அப்படினு பண்ணி இருக்கணும். ரெண்டாவது social distancing mandatory னு எல்லா இடத்துலயும் இன்சிஸ்ட் பண்ணி இருக்கணும். பண்ணிருந்தாங்கன்னா இந்த செகண்ட் வேவ் வந்திருக்காது.
But if they start doing it now, they could prevent the third wave. Absolutely. Because they have done a good job in the past. All they have to do is just continue until the entire world controls this pandemic, not just in India. Because India will control பண்ணிட்டாக்க இங்க ஏதாச்சும் வந்து திரும்பி ஆரம்பிக்கும். So control it until all of us can bring it to an end, right? About the hospital, ரொம்ப interesting பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெல்லியிலாம் 2 பேஷண்ட் ஒரு பெட்ல, oh my god, because of laxities and beds in hospitals, 2 patients per bed அப்படின்ட்டு there was articles. அது வந்து ரொம்ப danger. That's one of the reasons why we were pushing from Agni Youth that early on, for less than a few lakhs, you can, within a day, you can have a makeshift hospitals, tent hospitals in the parking lots of hospitals, and move non-COVID patients to the makeshift hospital, and save all the beds for the COVID patients, where you need instruments, where you need resources. அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க a while back. Even now it is not too late for India to do that. ஒரே இடத்துல they don't need thousands and thousands. Instead, all they do is makeshift hospitals at the parking lot of every major hospital in and around the towns, so that the burden is spread across the state. அந்த மாதிரி அது பண்ணலாம். It costs only few lakhs for 20 to 50 beds. அதுல வந்து you're going to move all the non-critical patients into that makeshift. So that's one way to handle. ஒரு பெட்ல நீங்க கிரிட்டிக்கல் நான் கிரிட்டிக்கல் வச்சீங்கன்னாக்க எல்லாமே கிரிட்டிக்கல் ஆயிடுவாங்க. அது it is that bad, இல்லையா? So எல்லாரையும் செப்பரேட் பண்ணாங்க, it makes sense. So the critical பாத்தீங்கன்னா, இப்ப for example, இப்ப multiple people with heart surgery இருந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் they can be in one room, they are not going to spread, there's nothing to spread anything. Whereas you put a heart patient and a COVID patient in one room, the heart patient is going to catch that too. It's going to make it worse. But you can move all of them, the non-critical, non-COVID patients, outside of the because heart patients, they don't need ventilators and things like that. After a few days, ICU la irundhu veliya vandu normal treat panna aarambichu. So they can do those things. Right now they need to plan and start doing it instead of waiting for another wave to happen. Absolutely. I mean, I'm not being selfish, but at the same time கொஞ்சம் pragmatic-ஆ இருக்கேன் நானு. இந்தியாலேருந்து யூஎஸ்க்கு, யூகேக்கு, துபாய்க்கு, சிங்கப்பூருக்கு போற டிராஃபிக் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் இந்தியன்ஸ் எல்லா இடத்துலயுமே இப்போ செட்டில் ஆயிருக்காங்க. இந்தியாவில் வந்து சில ஸ்டேட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கோவிட், சில ஸ்டேட்ஸ்ல அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப இல்லை. இந்தியாவில் வந்து சில கண்ட்ரிஸ் யூஎஸ்ல வந்து இப்போ இம்போஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 மாசமா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து யூஎஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்து தான், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து தான் நீங்க ஃபிளைட் போர்ட் பண்ணி யூஎஸ்க்கு வரணும், அப்படிலாம் நீங்க ரூல் போட்டிருக்காங்க. அது வந்து ஒன்றும் கேரண்டி இல்லை. நீங்க ஆன் ஃபிளை போர்ட் பண்ணிச்சு நீங்க ஆர்டிபிசிஆர் நெகட்டிவா இருந்தாலும், ஒரு சிம்டம்ஸ் அப்போ இல்லாட்டாலும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சிம்டம்ஸ் வந்து நீங்க அப்புறம் நீங்க யூ கேன் பிகம் கோவிட் பாசிட்டிவ். உங்க ஃபேமிலி நீங்க அஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்க நெய்பர்ஸ், எவ்ரிபடி கேன், ஆர் எனிபடி உங்க சோஷியல் சர்க்கிள் இன்ஃபெக்ட் பண்ணலாம். So I don't. So that would mean that that virus is spreading into the American community or Singapore community or UK community or whatever it is, and this is becoming dangerous. So we are getting back to what we were in early 2020. Just like how the Chinese New Year crowd came into America first, or went into Italy first, or Spain first, or whatever it is. So அதை தவிர்க்கணும் முதல்ல. அது எப்படி தவிர்க்க போறோம் எனக்கு கவலையா இருக்கு. அது வந்து it takes political will. Yes. I know the solution that you are thinking, and I am thinking the same solution, which is completely shut down all the incoming, outgoing in all countries for maybe a month. Yes. Yeah. Right? Because the COVID is supposed to last for 14 days. So stop it for a month.
to start with. அது வந்து it takes political will and politicians don't have that will. So economy ரொம்ப முக்கியம். India China relationship, they have to keep it away and everything is so important. Everything interlinked, and we need economy because we cannot be shut down completely. So that leads me to how to deal with the current situation in India. Can it be controlled? ரொம்ப சிம்பிளா அவங்க இப்ப பண்ணலாம். என்ன அப்படின்னாக்கா right now பண்ணோம் அப்படின்னாக்கா make announcement after announcement after announcement in all medias that after 1 week, for 2 weeks, it will be relaxed for all people to go buy food and store for the following 3 weeks of complete shutdown. And the 2 weeks open up all the ration shops and the ration கடை எல்லாம் திறந்து ரேஷன் கார்டு உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேணுங்கிற சப்ளை கொடுக்கணும் for 3 weeks worthக்கு. In addition, they should give 2,000 rupees per ration card so that people can buy other things, essentials, for 3 weeks. அந்த மாதிரி பண்ணிட்டு, so they give 2-week window for people to go buy and store. Then shut down for 3 weeks completely. Unless someone is an essential worker or an emergency situation, they should not step outside of their house, period. And all essential workers must maintain social distancing and mask while they are outside. And they the stricta enforce panna 1 week plus 2 plus 3, 6 weeks la everything can be contained. But you cannot just shut down arbitrarily continuously right now when people don't have food in their homes. They are going to violate the law. Adnala you shut down for 1 week, then temporarily open for 2 weeks, then shut down for 3 weeks. The temporary window will help people plan. And government should help all the poor people because they have to have money to buy things. So government should give them 2,000 rupees at least. Now, some people will challenge the amount, but I'm just giving an arbitrary number. If they do that in 6 weeks from now, it will be contained. போன வாட்டி ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்லீஸ்ட் அவங்க ஒரு விண்டோ வச்சிருந்தாங்க 6 PM to 8 PM or something, ஒரு விண்டோ வச்சிருந்தாங்க. இந்த டைம் நீங்க போய் வெளியில போய் காய்கறி வாங்கலாம், நீங்க போய் காய்கறி மளிகை வாங்கலாம். அந்த மளிகை வாங்கச்சு நீங்க 6 feet distance மெயின்டைன் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வச்சுட்டாங்க. நல்லாவே the people observed it because ஒவ்வொரு வீட்லயும் there was somebody who was affected by COVID. So when you're personally affected, they tend to follow the rules very closely and very sincerely. I think இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்டா நீங்க போட்டீங்கன்னாக்க they will definitely do it. Sorry, I got muted. Can you hear me? Yes. Go ahead. Can you repeat that? Yes. போன கோவிட்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வச்சுட்டாங்க கவர்மெண்ட். இந்த டைம்குள்ள தான் நீங்க போய் க்ரோசரிஸ் வாங்கணும். நீங்க க்ரோசரிஸ் வாங்கச்சு நீங்க வந்து 6 அடி தள்ளி நிக்கணும் உங்க ப்ரீவியஸ் கஸ்டமரோட. அது மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் நல்லா ஃபாலோ பண்ணாங்க மக்கள். இந்த வாட்டியும் அது வச்சிருந்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி along with other things about 3 weeks, 2 weeks plus the cash value and all that, I think considering the damage that it's doing to every home at this point, people will definitely follow it. Correct. And the 2 weeksல நீங்க இப்ப சொன்னாப்ல அவங்க முதல் செஞ்சாங்க இந்த ஏரியா இந்த டேஸ்க்கு can come out to buy groceries. அப்படிதான் மேனேஜ் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. That they should implement in the 2-week window. அப்புறம் 3 weeks complete shutdown. Complete shutdown, people cannot come out. Enforce it, then it will be under control. Then make sure that there is a mandatory mask wearing and social distancing maintain பண்ணனும் until this pandemic is under control everywhere. அத மட்டும் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா we can avoid the third wave.
absolutely. நாங்கெல்லாம் இப்ப உங்களுக்கு வேக்சினேஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஒரு வேக்சின் ரெண்டு டோஸ் இல்ல ஒரு டோஸ் தான் கிடைச்சிருச்சு. We'll get it. You're waiting for the second dose. We're waiting for the second dose. நானும் இப்ப செகண்ட் டோஸ் கிடைச்சிருச்சு எனக்கு இந்த வாரம். பட் as a family we decided to exercise the mask wearing, social distancing, everything until the pandemic is under control everywhere. We are not going to take anything for granted. நாங்க வந்து this is the message I told my family in Indiaங்க. ரோட்டுக்கு கால வைக்காதீங்க தேவை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ண வச்சிட்டு இருக்கேன். Still there are some family members who got COVID infection. But again, those are the family members who did pay attention to what we were encouraging them to do. That's sad. Everybody is taking a chance. ஆனா இந்தியால வந்து ஒரு பால் பாக்கெட், காய்கறி கொண்டு வரவங்க, இல்ல வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்க, அவங்க மூலியமா கொண்டு வருது வைரஸ் கொண்டு வருது ரொம்ப சான்சஸ் ஹையர். இந்த ஊர்லயாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு மெஷின் வச்சிருக்கோம். இந்தியால வந்து சீனியர்ஸ் தனியா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் தேவை கட்டாயம். ஸோ அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க தனியா வேற இருந்தாங்கன்னாக்கா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். So with that, Richard, we'll conclude today's session. மீண்டும் சந்திப்போம். Hopefully we will meet again in brighter times, happier times when the COVID situation is under control and in much better shape. Thank you so much for your contributions again to Tamil Suvai. Thank you, Sudha. I appreciate you inviting me again. Thank you. It's good to see you. Thank you. Thank you. Thank you. Bye-bye. Bye.